This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, யூஸ் பண்ணி பாருங்கள். கேஸ் சிலிண்டர் தொடர்பான கட்டணமில்லா தொலைபேசியில் இந்தியில் மட்டுமே பதில். தமிழ் மக்கள் ஏமாற்றம். பலருக்கும் விருப்ப மொழியாக தமிழ் இருந்த போதிலும் கேஸ் சிலிண்டர் தொடர்பான புகாரை பதிவு செய்வதற்கான கட்டணமில்லா தொலைபேசியில் ஹிந்தி மொழியில் மட்டுமே பதில் அளிக்கப்படுகிறது. இதனால் கேஸ் சிலிண்டர் புக்கிங் செய்யும் தமிழ் வாடிக்கையாளர்கள் தங்களது புகாரை பதிவு செய்ய முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளது. கட்டணமில்லா தொலைபேசியில் எதிர்முனையில் பேசும் நபருக்கு இந்தியை தவிர வேறு எந்த மொழியும் தெரியவில்லை என்று வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். சமையல் கேஸ் சிலிண்டர்களை மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன்ஸ், இந்துஸ்தான் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் விநியோகிக்கின்றன. பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு தேவையான கேஸ் சிலிண்டர்களை மேற்கொண்ட நிறுவனங்களில்தான் வாங்குகிறார்கள். வெகு சிலருமே அதாவும் கடைகளில்தான் தனியார் நிறுவன சிலிண்டர்களை வாங்குகிறார்கள். கேஸ் சிலிண்டர் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டாலோ அல்லது வாடிக்கையாளர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் தெரிவிக்க வேண்டும் என்றாலோ அல்லது சிலிண்டர் முன்பதிவுக்கு பதிவு செய்தால் சிக்கல் ஏற்பட்டாலோ அல்லது சிலிண்டர் விநியோகம் நிறுவனத்தில் ஆதாரை பதிவு செய்வது போன்ற பல்வேறு குறைகளுக்கு தீர்வு காண வாடிக்கையாளர்களுக்கு கட்டணமில்லாம் தொலைபேசி எண் உள்ளது. அதன்படி எண்ணெய் நிறுவனங்களை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்க 1800233355 எனப்படும் பொதுவான கட்டணமில்லா தொலைபேசி எண் அமலில் இருக்கிறது. கேஸ் சிலிண்டர்கள் பிரச்சனையை தொடர்பான குறைகளுக்காக இந்த கட்டணமில்லா தொலைபேசியை பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம். எதிர்வினை பேசுபவர் இந்தியில் மட்டுமே பேசுகிறார் என்று கூறப்படுகிறது. இதனால் இந்தி தெரியாதவர்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த வாடிக்கையாளர்கள் மொழி தொடர்பாக பிரச்சனையை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இது குறித்து வாடிக்கையாளர்கள் சிலர் கூறுகையில், எண்ணெய் நிறுவனங்களை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்க 1800233355 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் உள்ளது. இதில் தொடர்பு கொண்டு பேசும்போது இந்தி, ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 6 மொழிகளில் தங்கள் எந்த மொழியை பேச விரும்புகிறீர்கள் என வாடிக்கையாளர்களிடம் கணினி வழிக்குரல் மூலம் விருப்பம் கேட்கிறார்கள். அதன்படியே நாம் பேச விரும்பும் மொழியை தேர்வு செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. தமிழ் மொழிக்கான குறியீட்டை அழுத்தி தமிழ் மொழி என்று தனது விருப்பத்தை தெரிவித்தாலும் எதிர்முனையில் பேசுபவர் இந்தியில் மட்டுமே பேசுகிறார். அவரிடம் தமிழ் என சொன்னால் கொஞ்சம் பொறுத்திருங்கள், இணைப்பை தருகிறேன் என இந்தியில் பதில் சொல்லுகிறார். இப்படி நீண்ட நேரம் காத்திருந்தாலும் தமிழில் பதில் சொல்வதற்கு யாரும் இல்லை. இதனால் வாடிக்கையாளர்கள் தமிழில் புகார் அளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் இணைப்பை துண்டிக்கும் நிலை ஏற்படுகிறது என்றார்கள். கட்டணமில்லா தொலைபேசியில் எதிர்முனையில் பேசும் நபருக்கு இந்தியை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாத நிலை இருப்பதாகவும், சாதாரண ஆங்கிலத்தில் கூறினால் கூட எதிர்முனையில் பேசுபவர் அதை புரிந்து கொள்ள முடிவது இல்லை என்றும், தமிழில் பேச யாரும் இருப்பது இல்லை என்றும் புகார்கள் எழுந்துள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாட்டில் புதிய சர்ச்சை உருவாகி உள்ளது. தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் பதிலளிக்க மாற்றுவதை எண்ணெய் நிறுவனங்கள் நியமனப்படுத்த வேண்டும். தமிழ் சேவை வழங்காமல் இந்தியில் மட்டுமே சேவை வழங்குவதற்கான எரிவாயு நிறுவனங்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இந்தி திணிப்பை கைவிட்டு ஆங்கிலம், தமிழ் மற்றும் அனைத்து மாநில மொழிகளிலும் வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்கப்படுவதை மத்திய அரசின் எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.